as, because, since. இதையெல்லாம் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற குழப்பமா இருக்கா? பாருங்க, as, because, since இதையெல்லாம் இணைப்பு சொல் அப்படின்னு சொல்லலாம். இரண்டு வாக்கியங்களை ஒன்றாக இணைப்பதற்கு பயன்படக்கூடிய வார்த்தைகளை தான் நம்ம கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இணைப்பு சொற்கள். as, because and since all introduce subordinate clause. இந்த as, because, since இது மூணுமே சார்ந்து இருக்கக்கூடிய வாக்கியங்களை அறிமுகப்படுத்துவதற்கு பயன்படுகிறது. அதாவது இந்த சார்பு வாக்கியம் அப்படின்றது முழுமை பெறாத வாக்கியம், தனியாக செயல்பட முடியாது, யார் கூடயாவது சேர்ந்தாதான் அதுக்கு முழுமையான பொருள் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாக்கியங்களை நம்ம சப்பார்டினேட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வாக்கியங்களை அறிமுகப்படுத்துவதற்கு பயன்படக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த as, because, since. They connect the result something with its reason. இந்த as, because, since இது மூணுமே அந்த முடிவுகள் இருக்கு இல்லையா, அந்த முடிவுகளையும் அதனுடைய காரணத்தையும் இணைப்பதற்கு பயன்படுகிறது. இந்த காரணத்தினால இந்த முடிவு வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பேசுவதற்கு இந்த ரெண்டு வாக்கியங்களையும் இணைப்பதற்காக பயன்படக்கூடியது தான் as, because, since. பாருங்க, ரிசல்ட் ரீசன், முடிவு காரணம். He decided to go to the conference in Delhi as he was in Delhi. டெல்லியில் இருப்பதால் அங்கு நடைபெறும் மாநாட்டிற்கு செல்ல முடிவு செய்கிறார். மாநாட்டிற்கு செல்ல முடிவு செய்கிறார் அப்படின்றது தான் முடிவு இல்லையா, ரிசல்ட். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் டெல்லியில இருப்பதால் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த ஆல் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம as அப்படின்ற இந்த வார்த்தையை யூஸ் பண்றோம். அடுத்தது பாருங்க, are you angry with me because I broke the box? நான் பெட்டியை உடைத்ததால் என் மீது கோபமா அப்படின்னு கேட்கிறோம். உடைத்ததால் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, என் மீது கோபம் அப்படின்றது முடிவு. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் பெட்டியை உடைத்ததால். இந்த உடைத்ததால் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஆல் அப்படின்றதுக்கு தான் இந்த பிகாஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். அடுத்தது பாருங்க, Sachin coaches his team by cell phone since half of them play in Italy, France or Spain. சச்சின் தனது அணி வீரர்கள் பாதி பேர் இத்தாலி, பிரான்ஸ் அல்லது ஸ்பெயினில் விளையாடுவதால் செல்போன் மூலம் பயிற்சி அளிக்கிறார் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல நம்ம since யூஸ் பண்றோம். அப்ப as, because, since இது மூணுத்துக்குமே தமிழ்ல ஆல் அப்படின்னு பொருள் இல்லையா. இதனால், இது நடப்பதால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லும் பொழுது நம்ம அந்த காரணத்தை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு தான் நம்ம இந்த as, because, since எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். இந்த காரணத்தினால் இந்த முடிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதை நம்ம பயன்படுத்தலாம். பாருங்க, because is more common than as and since both in writing and speaking. எழுதுவதா இருந்தாலும் பரவாயில்ல, பேசுவதாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதிகமாக எதை பயன்படுத்துவோம் அப்படின்னா இந்த because தான். இந்த as, since இதெல்லாம் ரொம்ப நம்ம பயன்படுத்துவது கிடையாது. When we use because, we are focusing on the reason. நம்ம because யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த காரணம் இருக்கு இல்லையா, அதன் மீது நம்ம கவனத்தை முழுவதுமாக செலுத்துகிறோம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, எக்ஸாம்பிள், the teacher spoke quietly because she did not want me to hear. ஆசிரியர் மெதுவாக பேசினார், ஏன்னாக்கா நான் கேட்கக்கூடாது என்று அவர் விரும்பினார். நான் கேட்கக்கூடாது என்பதற்காக ஆசிரியர் மிகவும் மெதுவாக பேசினார் அப்படின்னு நம்ம இதை சொல்றோம். இதுல கேட்கக்கூடாது அப்படின்னு ஆசிரியர் விரும்புறாரு இல்லையா, அதுதான் ரீசன். அதனால அவர் முடிவு என்ன பண்றாருனாக்கா மெதுவா பேசுறாரு. நான் கேட்கக்கூடாது என்று ஆசிரியர் விரும்பியதால் அவர் மெதுவாக பேசினார் அப்படின்னு நம்ம இதுல சொல்றோம். பாருங்க, அருண் பேசுறாரு தாரா கிட்ட, would you like to go to school in Chennai அப்படின்னு கேட்கிறாரு. நீ சென்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு விரும்புறியான்னு கேட்கிறாரு. உடனே தாரா எஸ். உடனே அருண் கேட்கிறாரு ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. தாரா பதில் சொல்றாங்க, காரணம் சொல்றாங்க பாருங்க ஏன் அப்படின்ட்டு. பிகாஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் கோஸ் தேர். என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அங்க போறா அப்படின்றாங்க. இதுல பாருங்க, இதுக்கு முன்னாடி அந்த மெயின் கிளாஸே இல்லை, முழுமை பெற்ற வாக்கியமே இல்லை. அதாவது தாரா சென்னையில் சென்று படிப்பதற்கு முடிவு செய்கிறார், ஏனென்றால் அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அங்க படிப்பதால். தாராவினுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அங்கு படிப்பதால் சென்னையில் சென்று படிப்பதற்கு முடிவு செய்கிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம். சென்னையில் சென்று படிப்பதற்கு முடிவு செய்கிறார் அப்படின்ற அந்த மெயின் கிளாஸை நம்ம சொல்லாமலேயே அவர் ஃப்ரெண்டு அங்க சென்று படிப்பதால் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இந்த மாதிரி நம்ம பேசும்பொழுது தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். எழுதும்போது நம்ம இந்த மாதிரி மெயின் கிளாஸ் இல்லாம, அதாவது முழுமை பெற்ற வாக்கியம் இல்லாம
இந்த சார்பு வாக்கியத்தை மட்டும் நம்ம வந்து பேச முடியாது. இப்போ உங்களுக்கு வந்து இந்த பிகாஸ், ஆஸ், சின்ஸ் இதை மூன்றையும் பயன்படுத்தி எப்படி வந்து இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க.